டாக் பே ஆப் 10 பைசா செலவில்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ணாலே உங்களுக்கு காசு கிடைக்கும். என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம தமிழ் பசங்க டெவலப் பண்ணி பிளே ஸ்டோரால அப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த ஆப்பை உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த ஆப் மூலமாக நீங்க பண்ற ஒரு காலுக்கும் மார்ச் 1 இருந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அக்குமுலேட் ஆன ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எப்போ ஆசைப்பட்டாலும் கேஷ் ஆக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஒரு ஃப்ரீ ஆப் மட்டும் கிடையாது, இது சேஃப் அண்ட் செக்யூர்டான ஆப்பும் கூட. நீங்க வெறும் யூசராக இல்லாம ஒரு பிசினஸ் ஓனராக இருந்தீங்க, உங்களுடைய பிராண்டை இந்த ஆப்ல ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட மேல விடப்பட்டுள்ள அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில தட்டுங்க. பிப்ரவரி 28 வரைக்கும் உங்களுடைய பிராண்டை இந்த ஆப்புக்குள்ளேயே நீங்க ஃப்ரீயாக ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். ஒரு யூசர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு கால் பண்றார் அப்படின்னா அந்த கால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொத்த டியூரேஷனுக்குமே உங்களுடைய அந்த பிராண்ட் ஆட் அவருடைய டயலர் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். இதனாலேயே இனிமேல் உங்க பிராண்ட் ஒரு யூசருடைய கைக்குள்ளேயே நேரடியாக போய் சேர்ந்துரும். இந்த ஆப்புக்கான டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, சட்டுன்னு டவுன்லோட தட்டுங்க, பட்டுன்னு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பூக்கி. இந்த படத்தில் வழக்கம் போல் ஹீரோயின் காதலிக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்துடுது. வழக்கம் போல் அவங்க ஒரு கட்டத்தில் பிரிஞ்சும் போயிடுறாங்க. திருப்பி வழக்கம் போல் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற வழக்கமான ஒரு கதை தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹீரோவாக அஜய் திஷன், ஹீரோயினாக ஆர்கே தனுஷா, 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப கணக்கச்சிதமாக அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். எனக்கு இந்த படத்துடைய ஹீரோயினான ஆர்கே தனுஷாவை பார்க்கும்போது எஸ்எம்எஸ் ஹீரோனான அனியாவை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல், ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் அப்படியே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல். இது எனக்கு மட்டும் தோணுதா தெரியல. படத்தில் பாண்டியராஜன் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வர்றாப்புல அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த டியூப்ளெக்ஸ் வீடு பார்க்குற அந்த சீனு அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். இந்த படத்தில் ஒரு ஆக்டரு, ஒரு சீனு, ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேமியோவை கொடுத்துட்டு போயிருக்காப்புல. இதெல்லாம் போக சுனில், லக்ஷ்மி மஞ்சு, ஆதித்ய கதிர், விவேக் பிரசன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டிஸ்ட்டு தேவை இருக்குதோ அவ்வளோதான் வந்து நடிச்சதை வாங்கின பேமெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவில் தான் அவங்களுடைய கதாபாத்திரங்களும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது இந்த படத்துக்குள்ளே. மேக்கிங்காக ஒரு சில சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி எறிகிற சீனு அது நல்ல ஒரு ஐடியா, அது சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தது இந்த படத்தில். என்ன ஒன்று, நம்ம சிம்பு பேசி வைரலாக போன பல வீடியோஸை அங்கங்கே கட் பண்ணி உள்ள படத்துடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காப்புல விஜய் ஆண்டனி. ஏன்னா அவர் தான் படத்துக்கு எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ரெண்டுமே அவர் தான். ஸோ எடிட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அங்கங்கே அவர் பண்ணி வச்சிருக்காப்புல. மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் அவருடைய பழைய பாடல்கள் எப்படி வைப்பாக இருக்கும் அந்த மாதிரி பாடல்களை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ரொமான்டிக் பெப்பி நம்பர் ஒன்று இருக்குது, அது நல்லாவே இருந்தது. மற்றபடி பாடல்கள்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக இம்ப்ரெசிவ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு அறதப்பழசான கதை. கதாநாயகன் கதாநாயகி காதலிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு, பிரிகிறாங்க, திருப்பி சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத 1970, 60 நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே பாணியில் ஒரு படம் தான், எதுவுமே புதுசாக இந்த படத்தில் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் முதல்ல படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடாக போய்கிட்டே இருக்குது. அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. அதில் எக்கச்சக்கமாக தேவையில்லாத வலுக்கட்டாயமாக வாலண்டியராக வண்டியில் ஏற்றி உள்ளே ஏற்றப்பட்ட எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் உள்ளே வந்துக்கிட்டு போகுது. அதெல்லாம் எங்கேயுமே சுவாரஸ்யமாக இல்லை. செகண்ட் ஹாஃபே சுமார் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. வழக்கமான கதை அப்படிங்கிறனாலேயே இவங்க புதுசாகவும் எதையும் பண்ணலை, சுவாரஸ்யமாகவும் எதுவும் உட்காரல. அதனால இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனாலுமே அந்த சீக்வன்ஸே எங்கள் படம் ஃபுல்லாக ஜவ்வா இழுத்து கொண்டு போயிட்டு இப்போ அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை மட்டும் இவ்வளோ தூரம் அவசரமாக ரேப்பப் பண்ணணும்னு என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஒரு சில விஷயங்களை ஏன் இவங்க அன்ஆன்சர்டாகவே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதை நான் எதுன்னு சொல்கிறத விட நீங்கள் படத்தை பாருங்கள், கிளைமேக்ஸ் முடியும் போதே என்னத்தை அவங்க சரியாக சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம இன்ஸ்டா ரீல்ஸில் வரக்கூடிய டப்பிங் பாப்பாவாகட்டும், முத்ரா சாருடைய அந்த முக்க காமெடி அந்த விஷயமாகட்டும்னு ஒரு சில விஷயங்களை உள்ள அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. காமெடியாக கன்வெர்ட் ஆகிருமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு காமெடியும் எங்கேயுமே பெருசாக என்னால் எந்த ஒரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியல. அப்படிலாம் காமெடியாக நான் எதையும் நம்பவே இல்லை இந்த படத்துக்குள்ளே. எனக்கு முதல்ல ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட வழக்கம் போல் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் தான் சார் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் அந்த காட்சிகளை கடந்து போகும்போது அப்படி ஒரு ஃபீல் தான் எனக்கு பர்சனலாக வந்தது. இது நம்மளுடைய ஒப்பீனியனை. இப்படித்தான் பல விஷயங்கள் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சுமாரான ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த பூக்கி. அருள்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் இப்படி எதுவும் பெருசாக இல்லை. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.